உலகெங்கும் உள்ள அன்பான ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா, பெருமாள் கோயில் போகணும், துளசி தீர்த்தம் குடிக்கணும். ஸோ இந்த பித்திருக்களுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள் பித்திருக்கள் தோஷம் மிகுது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம். இன்னொன்று என்னென்னாக்கா, நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க, இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசினாவே புரட்டு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குது. அதாவது என்னென்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் இருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது, புரட்டி தீர்வளிப்பது, புரட்டி சரி பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு வச்சுக்கலாம், ஏன் இதை நம்ம சொல்லணும், ஏன்னா ஆத்மகாரகன் பார்த்தீங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ஸோ 6ஆம் இடம் என்பது மரவிசனம். ஸோ அப்போ இந்த காலகட்டம் நமக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம், தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 6ஆம் பாவம் மரவிஸ்தானம், நோய் பிணி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க. அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதையர் பித்திருக்களுக்கு உண்டான, ஏன்னா மூதாதையரோட தொடர்புகள் நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள், பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம் வலுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் அந்த மகாலயம்ங்கிற தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே போல் என்னன்னாக்கா, அந்த துளசி தீர்த்தம், ஏன்னா துளசி என்ன பாருங்க, ரொம்ப கார சுவை உள்ளது. ஸோ அப்போ என்னன்னாக்கா, அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தம் குடிக்கும்போது மனம் என்பது எப்படின்னா, இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும். அதனால தான் சித்திரை சொல்லுவோம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம், மனமது செம்மையாச்சுன்னா வாழ்க்கையே செம்மையாமே, இப்படி சித்திர பாடல்களே இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்கா, அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும். மனமும் கண்ட்ரோல் ஆகுது, நம்ம ஆத்ம சுத்தியம் அடையுது, அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும். அதனால் என்னென்னாக்கா, வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த காலகட்டத்தில் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹெவி லோடு போடும் போது, இப்போ ஒருத்தவங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது, நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையே நம்மளை புனிதப்படுத்தும். புரியுதுங்களா. அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது, நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது, மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது, இயற்கைக்கு இப்போ நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும், சரியாகவும் நடக்கும். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள், ஏன்னா கிரகச்சாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா, அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த ராசி பார்த்தீங்கன்னா நீர் ராசி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நீர் ஒரு சலனமாகவே இருக்கும். ஸோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் மனசில் ஒரு சின்ன ஒரு சலனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு கிரிப்பே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க, அவங்களே இலகுவாக மாறிடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுவாங்க, அவங்களே வேணான்னு சொல்லுவாங்க. அதே போல் என்னக்கா புதிய முயற்சி செய்வாங்க, அப்புறம் அவங்களே இல்லை அது வேண்டாம் நான் மாற்றிட்டேன்னு. இந்த மாதிரி என்னன்னாக்கா எல்லா விதத்துலேயும் ஒரு நிலையற்ற தன்மை மீனராசிக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக இவங்ககிட்ட அறிவு, பேராற்றல், பேரறிவுலாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். நிறைய ஞானம் மிகுந்தவங்களாம் இருப்பாங்க. இப்படி உள்ள மீனராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ராசி அதிபதியான குரு பகவான் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 4ஆம் இடம் என்பது என்னென்னாக்கா சுகஸ்தானம். ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களுக்கு சுகமான விஷயங்கள், வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அனைத்து சுகங்களையும் கொடுக்கும். வீட்டில் உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லா வேலையும் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். உட்கார்ந்த இடத்துல தொழில் வாய்ப்புகள், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே பண வரவு கிடைக்கும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் பண வரவு கிடைக்கும். ஸோ அப்போ என்னென்னாக்கா அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய இந்த சுகமே உங்களுக்கு சுமையாகவும் மாறும். ஸோ அதனால் என்னென்னாக்கா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் உங்களோட உடற்பயிற்சிகளை செய்யணும். உடற்பயிற்சிகளை செய்யும் போது தான் உங்கள் குரு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ஆரோக்கியமாக இருக்கும் போது தான்
உங்களுடைய ஆன்மீகம் என்பது இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூர்வீகத்துக்கு பயணம், பூர்வீகத்துக்காக போயிட்டு குலதெய்வ கோயிலில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு விரயங்கள், குலதெய்வ கோயிலுக்கு பயணம் செய்வது, அந்த மாதிரி விஷயம். அதே போல் என்ன குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய விரயங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய ஃபீஸ் கட்டுறது, அந்த மாதிரி என்ன பொருளாதார விரயங்கள் இந்த காலத்தில். இல்லைன்னா குழந்தைகளுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது, குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்களை எதற்காக செய்கிறது, இல்லை குழந்தைகளோட பாக்கியத்திற்காக, இந்த மாதிரியான நிறைய சிறு பொருளாதார விரயங்கள் என்பது இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் என்ற ஒரு பிடிப்பு இருக்கும், கேஸ் பிடிப்பு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிடிக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு பையில் ஒரு இறுக்கம், இந்த மாதிரியான திடீர் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்பது இவங்களுக்கு ஏற்படும். அதே போல் என்னென்னாக்கா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பாக்கியங்கள், சமுதாயத்தில் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த அங்கீகாரத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ என்னென்னாக்கா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த வெளிநாடு வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். அதாவது என்னக்கா தொழில் என்பது சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தொழில் பார்த்திங்கன்னா வெளியூரில் அமைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை என்ன பண்ணுவார், அப்பா வந்து வேணாம், இப்போ வேணாம், அப்புறமா போகலாம், அந்த மாதிரியான வெளியூர் வாய்ப்புகளே தந்தையாலேயே சில தடைகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களோட வேலை சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஏதோ நண்பர்கள் மூலயமாக, இல்லை யார் மூலயமாக, இல்லை அம்மாவுக்கு மூலயமாக, ஏதோ ஒரு குலதெய்வத்தின் மூலயமாக உங்களுக்கு வந்து தொழில் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதுவும் என்னென்னாக்கா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமே நிறைய பேருக்கு கிடைக்கும். வீட்டிலேருந்து நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில் வரும், ஆனால் நீண்ட தூரம் போய் வர்றதுனால அதை தந்தையே வந்து தடையாக இருப்பார். தந்தை வந்து வேணாம், எதுக்கு இங்கேயே செய்யலாம், அப்படி செய்யலாம், அந்த மாதிரி வேணால் விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராட்டிடியூட்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அந்த விஷயங்களில் சிறு தடைகள் வரும். அதே போல் என்னென்னாக்கா எதிர்பார்க்காத திடீர் பயணங்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் என்பது இருக்கும். ஸோ மனம் பார்த்திங்கன்னா எப்போதும் என்னென்னாக்கா மனசில் ஒரு சின்ன ஒரு விரயம் இருக்கும். மனம் வந்து எப்போதும் தூங்கலாமா, ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ அதில் மனம் எப்போதும் என்னென்னாக்கா ஒன்று பயணத்தில் இருக்கும், இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரிலாக்ஸேஷனை தேடி தான் மனம் வந்து இருக்கும். அதே போல் ஆசைகள் எல்லாமே என்னென்னாக்கா வெளியூர் போகலாமா, வெளியூரில் போகிறதுல வந்து ஆசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளிநாடுகள் பயணங்கள், இதுக்கான விஷயத்தில் வாய்ப்புகளும் இருக்குது, மனமும் போகும். ஸோ அதனால் என்னன்னாக்கா ஏதோ ஒரு வீட்டின் சூழலால் அது வந்து தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் தான். இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா புதிய திருமண வாய்ப்புகள் எல்லாமே வரும். புதிய திருமணத்திற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். நிறைய பேர் என்னென்னாக்கா வீட்டுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுப்பாங்க. இல்லை புதிய வீடு வாங்குவது, இல்லை வீட்டில் உள்ள அந்த பிரச்சனைகளை சீராக்குவது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுப்பாங்க. வீட்டை சீரமைப்பதில் நிறைய இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா வீட்டின் மூலமாக ஏதாவது வருமானத்தை ஈட்டுவது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். இல்லை நிறைய பேர் என்னக்கா இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வண்டியோட டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா, டாக்குமெண்ட்டை விஷயங்களை சரி செய்வது, இல்லை டாக்குமெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறது, இல்லை டாக்குமெண்ட்டில் இந்த ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுவது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் டாக்குமெண்ட்டு சரி செய்வது, இந்த வாகனத்தோட டாக்குமெண்ட் ஆர்சி புக் எடுத்து வைக்கிறது, இல்லை இன்சூரன்ஸ் போடுவது, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் நிறைய பேர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய எல்லா விஷயங்களும் இருக்கிற அங்கே வந்து சனி பகவான் வந்து மீனராசியில் வக்கரம் அடைகிறார். ஸோ அப்போ வக்கரம் அடையும் போது என்னென்னாக்கா எதையுமே ஆன் டைமில் செய்ய முடியாது, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். அதே போல் என்னென்னாக்கா நிறைய வெளிநாட்டு வாய்ப்பு, தொழில் ரீதியான புதிய வெளியூர் ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். எப்பொழுதும் மனம் வந்து அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மன இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சிந்தனைகள், இந்த ஓவர் திங்கு, டிப்ரெஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஓடிட்டு இருக்கும். அது வேலை சார்ந்த விஷயமா இருக்கும், சுயம் சார்ந்த விஷயம். குறிப்பாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனம் வந்து ஒரு கட்டுக்கோப்பில் இருக்காது. மனம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பதட்டமாக இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கேயாவது சுற்றிட்டு கிடக்கும், திடீர்னு குழப்பமாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்படின்ற மாதிரி ஏற்றம் இறக்கத்தோடு தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். அதனால் வந்து அந்த பாக்கியத்தை ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களே விரயம் பண்ணுவாங்க.
இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவுகள் செய்வாங்க. இந்த பழைய விஷயங்களை மாற்றி அமைக்கிறது. நிறைய பேர் என்னக்கா இந்த காலகட்டத்தில் என்னக்கா வண்டி டயர் மாற்றுறது, வாகனத்தில் இருக்கக்கூடிய வண்டிக்கு டயர் மாற்றுவது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள். கணவன் மனைவி உறவு வந்து இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும். ஸோ குறிப்பாக என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவில் சிறு சிறு பயணங்கள், யாராவது ஒருத்தர் பயணத்தில் இருப்பாங்க, ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க, அவ்வளோ. இந்த மாதம் வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். குறிப்பாக என்னென்னாக்கா ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் ஏதாவது உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வீடு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆதாயம் இருக்குது. அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றினாவே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் வந்து மீனராசிக்காரங்க நீங்கள் இருந்து தொழிலில் நல்ல விஷயம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயோட உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் விரும்பிய ஒரு பொருளை ஒன்று வாங்கி வச்சு பாருங்கள். இப்படி நீங்கள் வாங்கி வைக்கும் போது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை என்பது அமையும். அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றும் போது இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் இருந்த அழுத்தம் இதெல்லாம் மாறி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அப்படி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.